எனக்கு அவங்கள பிடிச்சிருந்தது, லவ் பண்ணேன். ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லலை. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல வேலைக்கு இருக்கேன். ஒரு நாள் மத்தியானம் ஒரு பொண்ணுகிட்ட அவங்க பேசுகிறத கேட்டுட்டு வேறு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு நாள் கால் பண்ணாங்க. ஏன் இங்கே வேலைக்கு வரல, வேறு எங்கேயோ வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சும்மா தான் சார் வரல அப்படின்னு சொன்னேன். ஏன் என்ன காரணம் சொல், இங்கே வேறு யாரையாவது சொன்னாங்களா, எதுவும் பிரச்சனையா, சொல்லு பரவாயில்ல அப்படின்னாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். சொல்லுக்கா ஐயோ அப்படின்னாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு உங்களை பிடிக்கும். அங்கே இத்தனை நாள் நான் வேலைக்கு இருந்ததுக்கு காரணம் நீங்கள் இருக்கீங்கன்னு தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டு இருந்ததை கேட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சாரி எனக்கு தெரியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க, அதனால தான் நின்றுட்டு வந்துட்டேன். அவங்க கூடவே இருந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால் அப்படின்னு சொன்னதும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னான்னு கேட்டாங்க. நேற்று நீங்கள் தானே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டு இருந்தீங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டாக இருப்பாளா? ஆமாம். அப்போது ஏதோ கஸ்டமரை டீல் பண்ணும்போது அந்த கஸ்டமரவா சைஸை வச்சு ஏதோ கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். அதனால் போய் சமாதானப்படுத்தினேன். அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னான். ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்டேன். சும்மா சொல்லாதீங்கன்னு சொன்னான். அதுக்கு தான் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டி, இங்கே பார் இது என் ஒய்ஃப், பார்த்தியா உன்ன மாதிரியே அழகாக இருக்காளா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரிச்சா. அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி சொன்னேனே தவிர வேறு எதுவும் இல்லை. ஒய்ஃபுன்னு ஃபோட்டோ காட்டினீங்களே, ஃபோட்டோவில் இருந்த அந்த குண்டமா அது ஏன் அக்கா லூசே அப்படின்னு சொன்னாங்க. நான் சும்மா அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன். சும்மா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைம்மா, வேணும்னா யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுப்பேன். அப்போது நிஜமாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? கல்யாணமும் ஆகலை, இப்போ வரைக்கும் யாரையும் ஒரு லவ் கூட பண்ணலை. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ சொல்லிகிட்டு இருந்தே, என்ன பிடிச்சிருக்கு, எனக்காக தான் இங்கே வேலையில் ஜாயின் பண்ணேன், என்னமோ கதை சொன்னேன், அது என்ன கதைன்னு ஃபுல்லாக எனக்கு சொல்கிறியான்னு கேட்டாங்க. இல்லை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்.